நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததான் நம்ம டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா லைக்ரா ஃபேப்ரிக்ஸ். நல்லா ஸ்ட்ரெச்சாக வேணும், நல்லா ஃபிட்டாக ஒரு கார்மெண்ட் போடணும்னா கண்டிப்பாக லைக்ரா இருந்தால் நமக்கு நம்மளுடைய உடம்புக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். சப்போஸ் சில ஏரியாக்கள் நம்ம எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கும். திரும்ப ரிமூவ் பண்ணும்போது ரெக்கவரி ஆகி ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வரும். ஸோ லைக்ரா ஃபேப்ரிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபிட்டு ப்ளஸ் கம்ஃபர்ட்டுக்கு முக்கியமானது. இந்த லைக்ரா ஃபேப்ரிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லைக்ரா ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னாவே கிரீஸ் மார்க் அவாய்ட் பண்ண முடியாது. கிரீஸ் மார்க் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஸ்டிச்சஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நார்மலாக நார்மல் சிங்கிள் சிலிண்டரோட லைக்ரா இன்புட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 to 100% சுருங்கும். அதிகமாக சுருங்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ஈஸியாக கிரீஸ் ஃபார்மேஷன் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் இதனால பக்கத்தில் ஜான் ரொம்ப க்ளோஸாக வர்றதுனால கிரீஸ் மார்க் அதிகமாகும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லைக்ரா ஃபேப்ரிக்ஸ் ரிலாக்ஸேஷன் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா லைக்ராவும் நம்ம கிட்டத்தட்ட 100% அதனுடைய ஒரிஜினல் லென்த்லேருந்து இழுத்து வச்சு தான் நம்ம நீட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், நிட்டிங் முடிஞ்ச உடனே அது ரிலாக்ஸ் ஆகி ஒரிஜினல் பொசிஷன் போகிறதுக்காக ட்ரை பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா நாள் ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டே ஒரிஜினல் பொசிஷன் ட்ரை பண்ணும். அப்போ ரிலாக்ஸேஷன் அதிகமாகிறதுனால நிட் பண்ணோன்னே பார்க்கறது ஜிஎஸ்க்கும் 1 day கழிச்சு பார்க்கறதுக்கும் ஒரு 3 days கழிச்சு பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் 10 கிராம் 20 கிராம் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிட்டே போகும். அப்போ இது எந்த வகையில் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம நிட் பண்ணி ஒரே நாளில் ஹீட்டர் பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி ஜிஎஸ் பண்ணும். நிட் பண்ணிட்டு 1 week கழிச்சு ரிலாக்ஸ் ஃபார்ம்ல 1 week வச்சிருந்தீங்கன்னா அது வேற ஜிஎஸ் பண்ணும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய லாட்ல எல்லாமே ஒரே மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். ஒரு லாட் நிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி 10 நாள் இருக்கும், ஒரு லாட் 4 நாள் தான் இருக்கும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரோல் ஜிஎஸ்எம் வித் வேரியேஷன், பிளேஸ் டு பிளேஸ் வேரியேஷன், அதாவது ஈவனாக ஃபுல் வித்துக்கு ஒரே மாதிரி ரிலாக்ஸ் ஆகாமல் சில்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நாம ரிலாக்ஸிங் போட்டோம் அப்படின்னா எஜ்ஜில் இருக்கிறதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும். சென்டராக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ல ஜிஎஸ்எம் அதிகமாகும், சென்டரில் கம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரியான பிளேஸ் டு பிளேஸ் ரோல் ஜிஎஸ்எம் வேரியேஷன், அதாவது நிட்டிங் மெஷின் டு மெஷின் ஜிஎஸ்எம் வேரியேஷன் வித் வேரியேஷன், இது காமனாக இதில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நாம ஈவன் ரிலாக்ஸேஷன் பண்ணணும். இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில்ட் ஓப்பன் பண்ணி உடனே இன்செர்ட் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் வைண்டிங் ஃபார்ம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு 4 hours 5 hours ஒரு 12 hours அந்த மாதிரி லோட் அதிகம் கொடுக்காம ரிலாக்ஸாக வச்சிருந்துட்டு டக்குன்னு எடுத்துட்டு நம்ம ஹீட் செட் பண்ணும்போது இந்த வேரியேஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைக்ரா கட்ஸ். லைக்ரா கட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, லைக்ரா ஒன்றா ஓடி இருக்கும்போது கட்டாயி நின்றோம், அதனால லைக்ரா கட் வரும். அது இல்லாமல் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நீடில் லைக்ராவை கேட்ச் பண்ணாமல் ஓடும்போது பார்த்தீங்கன்னா லைக்ரா கட் லைக்ரா இடத்துல ஸ்டிச்சஸ்லாம் ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியும். பேக் லைட் போட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த லைக்ரா கட்டும் அடிக்கடி இந்த லைக்ரா ஃபேப்ரிக்ஸ்ல வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அண்ட் ரெக்கவரி லாஸ். ஸ்ட்ரெச் அண்ட் ரெக்கவரி தான் லைக்ராவுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட். இது சில சமயங்கள்ல லாஸ் ஆகும். எப்படி லாஸ் ஆகுனா, ஹீட் செட்டிங் ஓவர் ஹீட் செட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் ஆகிடும். அதே மாதிரி லோ குவாலிட்டி லைக்ரா, எக்ஸ்பைரி ஆன லைக்ரா, இந்த மாதிரி லைக்ராவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது என்னன்னா அதனுடைய ஒரிஜினல் எலாஸ்டிசிட்டி இழந்துறதுனால நமக்கு ரெக்கவரி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர், அதாவது ஓவர் ஹீட் செட்டிங் பண்ணோம்னாலும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் லைக்ரா மெல்ட், சும்மா ரவுண்டா லைக்ரா மெல்ட் ஆகி ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா லைக்ராவோட ஹெட்டு வெளியே நீக்கிட்டு இருக்கும். ஒரு சில இடங்கள்ல லைக்ராவோட ஹெட்டு தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா அது அந்த இடம் மட்டும் ஓப்பனா ரவுண்டு ஷேப்ல ஓப்பனா ஸ்ட்ரக்சர் ஓப்பனா தெரியும். இதெல்லாம் லைக்ரா மெல்ட் அப்படிங்கிற கேட்டகரியில சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லை ஏதாவது அந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெம்பரேச்சர் அதிகமாக படுறதுனால, ப்ளஸ் லைக்ரானுடைய செல்ஃப் லைஃப் இருக்கும்போது அந்த இடத்துல மட்டும் அது டீகம்போஸ் ஆகிறதுனால, ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸில் ஹீட் செட்டிங் பண்ணோம்னா வாட்டரில் குளோரின் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல குளோரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல
பெல்ட் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நாள் லைக்ரா ஃபேப்ரிக் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏன்னா லைக்ராவுடைய செல்ஃப் பீரியடோட அதிக நாள் தாண்டி இருக்கும். அப்போ அந்த லைக்ராவை சிகிச்சை பண்ணும்போது இந்த மாதிரி பெல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்இவன் ஹீட் செட்டிங், அதாவது த்ரூ அவுட் த வித்துக்கு ஒரே மாதிரி ஜிஎஸ்எம் வராது. ஒரு சில இடத்துல வந்து ஜிஎஸ்எம் அதிகமாகும், ஒரு சில இடத்துல கம்மியாகும். மோர் தென் 20 கிராம்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து வரும். இதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சில பார்த்தீங்கன்னா எஜ்ஜு சைடில் வந்து அப்படியே திக்கா ஃபேப்ரிக்கே வந்து ஹீட் செட்டே ஆகாத மாதிரி திக்காலாம் வரும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். அந்த பின் ஃப்ரேமில் ஹீட் செட்டிங் ஃபீட் பண்ணும்போது ப்ராப்பராக நல்லா விரிச்சு விட்டு கரெக்டாக பின் ஃப்ரேமில் பண்ணணும். ப்ராப்பராக வெட்டாயிருக்கா, ஈவனாக வெட்டாயிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் அப்ளை ஆகி நமக்கு வந்து ஹீட் செட்டிங் வந்து ப்ராப்பராக இருந்தாலும். ட்ரையரில் வந்து ப்ளோயர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு சில இடங்கள்ல நாசில் அடைச்சி போய் அந்த இடத்த மட்டும் ப்ளோ ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடம் ஹீட் செட் ஆகாமல் ஜிஎஸ்எம் ஹெவி ஆகிடும். ஸோ ஈவன் ப்ளோயர், அதாவது ஹாட் ஏர் வந்து ஈவனாக வந்து க்ராஸ் ஆகணும். டெம்பரேச்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்ஜ் கர்லிங் கட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சைடு வந்து அப்படி சுருண்டுட்டு போகும், எட்ஜ் ரோல் ஆகும். இது ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹீட் செட்டிங் எஃபிஷியன்சி அதிகமாகும். இன்அடிக்குவேட் ஹீட் செட்டிங் எஃபிஷியன்சி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டெம்பரேச்சரையும் டுவல் டைமையும் வந்து அதிகம் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் ஒயிட் லைக்ரா, அதாவது லைக்ரா ஃபேப்ரிக் இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா லைக்ரா இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி இஷ்யூ அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டையபிள் லைக்ரா இருக்கு, அந்த மாதிரி டையபிள் லைக்ராவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கேஜ் அண்ட் ஸ்பைராலிட்டி. சிங்கேஜ் அண்ட் ஸ்பைராலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹீட் செட் பண்ணிட்டோம், ஹீட் செட்டிங் எஃபிஷியன்சி நல்லா இருந்தது அப்படின்னா சிங்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் செட்டிங் அப்புறம் சிங்கேஜ் போனீங்கன்னா லெஸ் தென் 5 லென்த்லையும் வித்லையும் லெஸ் தென் 5 தான் வரும். சப்போஸ் ஹீட் செட்டிங் வந்து எஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னா 10, 12, 5 அந்த மாதிரிலாம் போயிடும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஹீட் செட்டிங் 10ல, ஹீட் செட்டிங் வந்து எஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் லைஃப்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.